Hello guys, welcome back to my channel. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா Photoshop மாஸ்டர் கிளாஸை பார்த்தீங்கன்னா நம்ம டே 1ல் இருக்கும். இந்த டே 1ல் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட்டிங் நியூ டாக்குமெண்ட் பார்த்தா கேஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் Photoshop நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ரைட்டில் லெஃப்ட் கார்னர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் நியூன்னு இருக்கும். கிரியேட் நியூ டேரெக்டாக கொடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் என் கொடுத்தாலும் கிரியேட் ஆகும். அப்படியும் இல்லைனா மேலே ஃபைல் ஒன்று இருக்கும், அதை கிரியேட் பண்ணிங்கன்னா நியூன்னு இருக்கும், அதை க்ளோஸ் பண்ணி கூட கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா நியூ கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி செட்டிங்ஸை கிரியேட் பண்ணுறீங்களோ அதான் கைஸ் நீங்கள் நீட் பண்ண போகிற டாக்குமெண்ட்கே முக்கியம். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பார்த்தீங்கன்னா 1920 1080p கொடுத்துருக்கேன். ரெசல்யூஷன் 300 இருக்குது. இங்கே கலர் மோடில் பார்த்தீங்கன்னா எப்போவும் RGB கலர் மோடில் தான் இருக்கும். இந்த கிரே ஸ்கேல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரே ஸ்கேல் மோடில் போனீங்கன்னா இந்த இமேஜை ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும். நீங்கள் எந்த ஒர்க் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RGB கலரில் இருக்காது. இந்த CMYK கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா RGB கலரில் தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து பிரிண்ட் அவுட் நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கலர் மோடு கொடுத்துட்டு தான் நீங்கள் பிரிண்ட் அவுட் கொடுக்கணும். அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா இமேஜ் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக உங்களுக்கு வராது. இப்போதைக்கு நான் பார்த்தீங்கன்னா RGB கலர் மோடு கொடுத்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ RGB கலர் மோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணலாம். இப்போ அந்த RGB கலர் மோடில் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இமேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RGB கலரில் இருக்குது. நான் எல்லா கலருமே பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக இருக்குது. பிங்க்கு கையில் இருக்க எல்லா கலர் ஸ்கின் கலர் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த இமேஜ் லேயர் எடுத்துகிட்டு போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைல் இமேஜில் மோட் எடுத்துகிட்டு போய்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கிரே ஸ்கேலுக்கு மாற்றினா அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாறிடும். இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கலர் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ரெட் கலரில் என்ன கலர் மாற்றினாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரே கலர் தான் காமிக்கும். இப்போ அந்த இமேஜ் எடுத்துகிட்டு போயிட்டு திரும்பி நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடில் போய்ட்டு CMYK கலருக்கு மாற்றிங்கன்னா உங்களுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு RGB கலரில் தான் காமிக்கும். ஆனால் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிண்ட் அவுட் கொடுக்கறதுக்காண்டி இருக்கும். இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் கொடுக்கறதுக்காண்டி கொடுக்கும்போது இந்த கலர் மோடுக்கு மாற்றிக்கணும். இப்போ நம்ம நார்மலாக ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம RGB கலர்லேயே கொடுத்துக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா டோன்ட் ஃப்ளாட்டன் கொடுத்துட்டு டோன்ட் ராஸ்டைஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ RGB கலர் மோடுக்கே திரும்பி வந்துடுச்சு. இது மூலிமா பார்த்தீங்கன்னா நம்ம நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எந்தெந்த மோட் ஒர்க் பண்ண போகிறோமோ அந்த மோடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸ் அண்ட் மெனுஸ் தான் பற்றி கைஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லெஃப்ட் கார்னர் இருக்க இந்த டூல் பார் பேர் பார்த்தீங்கன்னா டூல் பார். இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க டூல் பார் இருக்கும், டூல்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம ஒர்க் பண்ண போகிற எல்லா டூல்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் கார்னரில் தான் இருக்கும். நீங்கள் ஒரு டூல்ஸ் செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைல் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு டூலை மாற்றும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி விண்டோ. நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா மெனுஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபைல் மெனு, எடிட் மெனு, இமேஜ் மெனு, லேயர் மெனு, டைப் மெனு, இந்த மாதிரி எக்கச்சக்க மெனுஸ் கொடுத்துருப்பாங்க. ரைட்டில் பார்த்தீங்கன்னா கலர் ஸ்வாட்சஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்காது. டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே இருக்கும். அப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா கலர் ஸ்வாட்சஸ், லைப்ரரி, அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர், சேனல்ஸ், பார்ட்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக ரைட் சைடில் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணுறதுக்காக யூஸ் கொடுத்துருப்பாங்க. காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வாட்சஸ், கலர்ஸ், அப்புறம் இந்த லேயர்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் அண்ட் சேனல் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட்டில் இருக்க ஃபுல்லாமே எப்போவுமே நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே பார்த்தீங்கன்னா 4 ப்ளஸ் மாதிரி இருக்கும். அந்த ப்ளஸ் டூல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜ் வச்சுட்டிங்கன்னா இந்த இமேஜை மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை மூவ் பண்ணுறது தான் கைஸ் அந்த டூல். இப்போ இந்த டூல் செலக்ஷன் மூவ் பண்ணாலும் இந்த மாதிரி மூவ் ஆகாது, செலெக்ஷன் தான் கைஸ் ஆகும். இப்போ அந்த டூல் செலக்ட் பண்ணிட்டு மூவ் பண்ணிங்கன்னா மூவ் ஆகும். ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கீபோர்டில் V ப்ரெஸ் பண்ணாலே வந்துடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா நான் ஜூம் பண்ணி ஜூம் அவுட் பண்ணுறேன். அதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து மவுஸை ஸ்க்ரோல் டவுன் அப் ஸ்க்ரோல் டவுன் என்ன வரும். அப்படி இல்லைனா கீபோர்டில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் தான் பண்ணி ஜூம் ஆகும், கண்ட்ரோல் மைனஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சைஸ் குறையும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த இமேஜ் சைஸ் மட்டும் குறையணும்னு நினச்சிங்கன்னா அந்த லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் T ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி க்ராப் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கேட்கும். இப்போ ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைல் மூவ் ஆகும். இப்போ என்ட்ரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளேஸ் ஆயிரும். நீங்கள் எந்த இதில் வேணுமோ மூவ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த லேயரை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு அந்த லேயர் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த மவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த மவுஸ் பார்த்தீங்கன்னா அந்த கர்சர் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி மாறி இருக்கும். அப்படி மாறும்போது பார்த்தீங்கன்னா அந்த லேயர் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டூப்ளிகேட் கிடைக்கும். அப்படி இல்லைனா கண்ட்ரோல் J ப்ரெஸ் பண்ணி அந்த லேயர் டூப்ளிகேட் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லேயர் நீங்கள் நார்மலாக கூட நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஆனால் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு மூவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும். ஆனால் கண்ட்ரோல் Z கொடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் வந்து delete பண்ணிக்கிறேன். அதாவது அன்டூ பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாரும் போக வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டாக இருக்க டூல் பேர் என்ன பார்த்தீங்கன்னா மார்க்கி டூல். இந்த மார்க்கி டூல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா
இப்போ எனக்கு இந்த லேயர் மட்டும் எனக்கு வேணும்னு பார்த்தீங்கன்னா இந்த லேயர் தவிர எனக்கு எல்லாமே வேணாம்னு நினச்சிங்கன்னா டிலீட் பண்ணிக்கலாம். டிலீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம எரர் மெசேஜ் காமிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த லேயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருக்குது. ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னா என்னென்னு கூட உங்களை அடுத்த வீடியோவில் போடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த லேயரை பார்த்தீங்கன்னா ரேஸ்ட்ரைஸ் லேயர் கொடுத்தீங்கன்னா ரேஸ்ட்ரைஸ் ஆயிரும். இப்போ அந்த லேயர் டிலீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம செலெக்ஷன் பண்ண அந்த லேயர் மட்டும் டிலீட் ஆயிரும். ஒருவேளை செலெக்ஷன் பண்ண இது மட்டும் வேணாம், மற்றபடி வேணும் மற்றதெல்லாம் வேணாம்னு வச்சிங்கன்னா கீபோர்டில் Ctrl+Shift+I ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த லேயர் இன்வெர்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா டிலீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிஃபோர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ வந்து ஆஃப்டர் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இதுதான் கைஸ் இந்த மார்க்கெட் உள்ள வேலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேசர் டூல் இருக்குது. லேசர் டூல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நம்ம பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீ ஃபார்மாக பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியாது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபார்மாக பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் ஃபெதர் இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபெதரும் கைஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் இதில் எல்லா டூல்ஸும் அதே மாதிரி தான் கைஸ். அதனால் பார்த்தீங்கன்னா அதை பார்க்க தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த குயிக் செலெக்ஷன் டூல். இந்த குயிக் செலெக்ஷன் டூல் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் வச்சுருக்கீங்க, ஏதாவது இந்த இமேஜ் இருக்குல்ல, இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம செலெக்ஷனை கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக செலெக்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கிரியேட் பண்ணல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீசெலக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கீபோர்டில் Ctrl+D கொடுத்து டீசெலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை மேலே செலக்ட் இருக்கும், அது டீசெலக்ட் இருக்கும். ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Ctrl+D. நெக்ஸ்ட்டாக இருக்க எல்லா டூலும் அதே மாதிரி தான். இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை செலக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக செலக்ட் ஆகும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அங்கங்கே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்காது. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செலக்ட் அண்ட் சப்ஜெக்ட் கொடுத்து பார்க்கலாம். அது நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு நான் Ctrl+T கொடுத்து டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டாக இருக்கிற டூல் பார்த்தீங்கன்னா கிராப் டூல். இந்த இமேஜ் மட்டும் எனக்கு வேணும்னு வச்சிங்கன்னா அந்த இமேஜை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி கிராப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் மட்டும் எனக்கு கிராப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐட்ராப்பர் டூல் இருக்குது. கைஸ் இந்த ஐட்ராப்பர் டூலில் வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஷர்ட்டில் இருக்க கலர் மட்டும் எனக்கு வேணும்னு நினச்சிருப்பீங்க. அந்த கலர் மட்டும் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னா ஐட்ராப்பர் டூல் செலக்ட் பண்ணிட்டு கீபோர்டில் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்த செலக்ட் பண்ணினாலே போதும். அந்த லேயர் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகும். இப்போ இந்த பிங்க் கலர் வேணும்னு வச்சிங்கன்னா அந்த பிங்க் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரஷ் டூல்ஸ் எடுத்துகிட்டு போய்ட்டு ப்ரஷ் பண்ணால் உங்களுக்கு ப்ரஷ் ஆகும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரஷ் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாக்ரவுண்ட் கலர் போல் இந்த மாதிரி இருந்திருக்கும். இப்போ ப்ரஷ் பண்ணினா உங்களுக்கு இந்த கலர் தான் ப்ரஷ் ஆகுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா கீபோர்டில் எக்ஸா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கலர் டாகுல் ஆகும். இப்போ நீங்கள் ப்ரஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஷர்ட்டில் இருக்கிற கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரஷ் ஆகும். நெக்ஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா க்ளோன் ஸ்டாம்பிங் டூல். இந்த க்ளோன் ஸ்டாம்பிங் டூலோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இந்த கண்ணாடி இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இந்த கையை வச்சுருக்கான். அந்த கையை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே ட்ரா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே க்ளோன் மாதிரி ஸ்டாம்ப் ஆகுது. இது மூலியமாக பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜை பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோன் கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டாக இருக்க டூல் பார்த்தீங்கன்னா இரேசர் டூல். இல்லை எப்பவும் போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இரேசர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் டூல். இந்த கிரேடியன்ட் டூல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வித்தியாசமான கிரேடியன்ட் எஃபெக்ட்லாம் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே போய்ட்டு நான் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ப்ரீசெட்லாம் கொடுத்துருப்பாங்க. அது மூலிமா பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நானே ஒரு கலர் கிரியேட் பண்ணணும்னா அந்த டிஃபால்ட்டாக இதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான கலர் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். நான் பார்த்து அந்த பிங்க் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிறதில் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் கலர் அந்த கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இங்கே இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அது மேலே இருந்து ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிரேடியன்ட் எஃபெக்ட்லாம் கிடைக்கும். எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் கலர் மோடுக்கு இந்த மாதிரி மோட்ஸ்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த லேயர் டிலீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிளர் டூல். இந்த டூல் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடம் பார்த்தீங்கன்னா பிளர் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ரீடச்சிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ப்னிங் டூல். இது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அன்ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த லேயர் ஷார்ப் ஆகும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பார்த்தீங்கன்னா அந்த லேயர் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கூடி பார்த்தீங்கன்னா ஷார்ப் ஆகுது. நெக்ஸ்ட்டாக இருக்க டூல் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்மச் டூல். இந்த ஸ்மச் டூல் எதுக்குன்னு பண்ணுவாங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க பேனரெலாம் பார்த்துருப்பீங்க இந்த ஸ்மச் பண்ணியிருப்பாங்க ஃபேஸை ஃபுல்லாக. அதுக்குலாம் அந்த மாதிரி யூசேஜர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மச் டூல் தான் கைஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பெயிண்டிங், டிஜிட்டல் ஸ்மச் பெயிண்டிங் அந்த மாதிரி நிறைய பண்ணலாம். நெக்ஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா டாட்ஸ் டூல். இதை நீங்கள் இப்படி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இதை ப்ரஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கொஞ்சம் க்ளோவாக இருக்கும். இது மூலியமாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ் க்ளோ பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க பிஃபோர் பார்த்தீங்கன்னா இந்த டார்க்காக இந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ப்ரஷ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த டூல் யூஸ் பண்ணி நீங்கள் என்னென்ன பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டாக இருக்க டூல் என்ன பார்த்தீங்கன்னா பர்ன் டூல். இதை பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே பிளாக் ஆயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின்னே பார்த்தீங்கன்னா டல் ஆயிரும். நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்பான்ச் டூல். இது மூலியமாக பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்லாம் ஆகும். அந்த ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்லாம் மாறும். நீங்கள் ஒரு இடத்த மட்டும் நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றணும். அதை எடுத்துகிட்டு போய்ட்டு ஹார்ட்னஸ் கொஞ்சம் போட்டுட்டு நீங்கள் ப்ரஷ் பண்ணிங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாறிடும். இது மூலியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பர்ன் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பென் டூல். இந்த பென் டூலில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பென் டூல் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காமனாக பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் கிரியேட் பண்ணலாம். செலெக்ஷன் கிரியேட் பண்ணிட்டு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பென் டூல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி நம்ம காமனாக செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு காமனாக காமிக்கிறேன். இப்போ கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே செலக்ட் பண்ணிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணி அந்த மாதிரி செலெக்ஷன் கிரியேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லேயர் டெலீட் பண்ணனா அந்த லேயர் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாத்தை பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பென் டூல் வச்சு எக்கச்சக்கமாக பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பென் டூல்லே எக்கச்சக்க வியூஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைப் டூல் வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு மேலே போய்ட்டு நீங்கள் போட்டிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஃபாண்ட்டை மாற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இம்பேக்ட்ன்ற ஃபாண்ட் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் மாற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த லேயர் டெலீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணணும்னா அந்த இடத்துல கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மூவ் டூல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பென் டூல் மூவ் டூல் மாதிரி இருக்கும் கர்சர் டூல். இந்த பென் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மூவ் டூல் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது இது பார்த்தீங்கன்னா கர்சர் டூல் சொல்லுவாங்க, பாத் செலெக்ஷன் டூல். அது ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த டூல் செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதை மட்டும் செலக்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பென் டூல் வச்சு செலக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த தப்பாக பண்ணிப்போம். அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெலிட் பண்ண முடியாது. அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா இந்த டூல் இருக்குது. இதே மாதிரி டெலிட் பார்த்துக்கு டெலிட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேப் டூல். இது மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஷேப்ஸ்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் ரெக்டாங்கிள் டூல் இருக்குது. இதிலே பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தான கார்னர் டூல் ரெக்டாங்கிள் டூல் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலிப் டூல் பார்த்தீங்கன்னா அதாவது சர்க்கிள் போடலாம். இந்த மாதிரி சர்க்கிள் எஃபெக்ட்லாம் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாலிகன் டூல், லைன் டூல். கடைசியாக இருக்க கஸ்டம் ஷேப் டூல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மேலே எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இல்லைனா உங்களுக்கு தேவையான ப்ரீசெட் நீங்களே கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆரோ மாதிரி இருக்குது. இந்த ஆரோ செலக்ட் பண்ணுறேன். இந்த ஆரோ எஃபெக்ட்லாம் கிடைக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கூகுளில் டவுன்லோட் பண்ணி ப்ரீசெட்டை பார்த்தீங்கன்னா லோட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்படியே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் டூல். நீங்கள் கடைசியாக பார்த்துட்டு அந்த டூல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் டூல். ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஓப்பன் ஜிஎலுக்கு ஜிபி இருக்கணும். அப்போ தான் கைஸ் இந்த ரொட்டேஷன் டூல்லாம் ஒர்க் ஆகும். அடுத்த இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜூம் டூல். இந்த ஜூம் டூல் எதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கலாம். இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பி ஜூம் இருக்குது. அது ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி மூவ் பண்ணினாலே இப்போ ஜூம் ஆகும். ஆனால் அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிபி வேணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்கச்சக்க எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டூல்ஸ் வச்சு கிரியேட் பண்ணலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த டூல் பாரில் இருக்க எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்க ஃபைல் பண்ணி எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம்.